ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. நாங்கள் ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறது. தாயே, தங்களை வணங்கும் அனைவரையும் தங்கள் அன்பால் பாதுகாக்கிறீர்கள். நாங்கள் தங்களை வணங்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் தங்களை வணங்குவதும் ஞானிகளைப் போல் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் அன்பானது எங்களது பந்தனுக்கு சக்தியை தருகிறது. எங்களுக்கு தங்களின் அன்பான குளிர்ந்த நுண் அதிர்வுகள் மூலமாக எங்களின் செயல்களுக்கு வழிகாட்டுகிறது. தாயே, நாங்கள் இந்த தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் நாங்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் செயல்பட தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். எங்களை எங்களின் தியானத்தில் ஆழமானவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் எங்களை மாற்றுவதற்கு தங்களுடைய அருளாசியே வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். இந்த உறுதிப்பாட்டை எங்களுள் ஆழமாக பதித்திடுங்கள் அம்மா. எங்களை பிரார்த்திக்க வைப்பவரும் தாங்களே, பிரார்த்தனையின்படி வழி நடத்துபவரும் தாங்களே ஆவீர். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தினுள் தியானம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव. サクシャッ
सरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள். எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் இடாநாடி சுவாமினியான தாங்கள் தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் பிங்களா நாடி சுவாமினியான தாங்கள் தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களின் சுஷுமனா நாடியின் சுவாமினியாவீர். தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கவும் எங்களின் கவனம் உள்முகமாக இருந்து தங்களின் கவனத்தில் நிலை பெற செய்வதற்குரிய நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருக்கவும் அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண கணேசராக தாங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக இருக்கும் தாங்கள் எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் திருப்தியையும் தூய்மையான விருப்பத்தையும் நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் யோகிகளின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துகிறீர்கள். அன்னையின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுள்ள தாங்கள் எங்களுக்கும் அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய நிலைப்பாட்டை தருகிறீர்கள். சகஜ யோகிகளுக்கு மூத்த சகோதரராக விளங்கும் தாங்கள் எங்களது கவனத்தை மீட்டெடுப்பவராவீர். எங்களின் கவசங்களுக்கு சக்தியாக விளங்குபவரான தாங்கள்
எங்களை சலனங்களுக்கும் அப்பால் நிலைநிறுத்துகிறீர்கள். தூய அறிவை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களின் செயல்களை தூய்மைப்படுத்துகிறீர்கள். சூட்சமமான விவேகத்தை அளித்து அனைத்து தடைகளையும் நீக்குகிறீர்கள். தாங்கள் முழுமையானவர் மற்றும் பூரணமானவர். எங்களை யோகிகளாக மாற்றுபவரும் தாங்களாவீர். கடவுளை தேடுபவர்களுக்கு நம்பிக்கையின் ஆதாரமாக விளங்கும் தாங்கள் ஆனந்தத்தை எங்களுள் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, நாங்கள் தங்களை வணங்கும் பொழுது எங்களுள் எவ்விதமான எதிர்மறைகளும் எண்ண ஓட்டங்களும் இல்லாத நிலையில் முழுமையானவராக, பணிவானவராகவும், பக்தி உடையவராகவும், சரணாகதி அடைந்தவராகவும் வணங்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசிஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं
वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादः सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छ्रिद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நாபி சக்கரம், பவசாகரம், ஹிருதய சக்கரம், விஷுத்தி, ஆக்ஞா சக்கரம், மெதுவாக சகஸ்ராரம். நமது சகஸ்ரார சக்கரத்தின் தெய்வம் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியான நமது அன்னையாவார். இது மூளையின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது. இதில் நாம் பரிபூரணத்துவத்தையும் ஒருங்கிணைப்பையும் அமைதியையும் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையையும் உணர முடியும். இதனுடைய இதழ்கள் 1000 நமது உள்ளங்கையில் மைய பகுதியை உணர்த்துகிறது. சகஸ்ரார சக்கரத்தில்தான் நாம் முழுமையாக ஒருங்கிணைக்கப்படுகிறோம். இந்த சக்கரத்தில்தான் நாம் தொடர்புகளுக்கும் அப்பால் உள்ள பரிபூரணத்துவத்தை உணர்கிறோம்.
மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்ட பரிபூரணத்துவம் என்ற அமைதி நிலையை நமது தியானத்தினால் உணர முடியும். அதை நம்மால் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அந்த அமைதியான இலக்கை நோக்கிதான் நாம் முன்னேறுவது என்பது மிக முக்கியம். குண்டலினி தாய் நமது சகஸ்ராராவை அடைந்தவுடன் நமது 1000 இதழ் கொண்ட தாமரை விரிவடைந்து பிரகாசமடைகிறது. இதனைத் தொடர்ந்து உச்சந்தலையில் சக்திமிக்க துடிப்புகளையும் அதைத் தொடர்ந்து அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் உருகி வழிவதையும் உணர முடியும். இதைத்தான் ஞானஸ்தானம் என்றும் கூறுவார்கள். குண்டலினி தாய் நமது தனிப்பட்ட உணர்வுடன் பிரபஞ்சத்தின் பேருணர்வுடன் இணைகிறது. அதாவது ஆத்மா பரமாத்மாவுடன் இணைவதாகும். இவ்வாறு இணையும் பொழுது நம்மால் நுண்ணதிர்வுகளை நாம் நமது சகஸ்ராராவில் உணர முடிகிறது. உடனடியாக நாம் பிரபஞ்ச அதிர்வுகளின் அலைவரிசையுடன் இணைக்கப்படுகிறோம். இந்த அதிர்வானது இந்த அண்ட சராசரமும் பரவி இருக்கிறது. நமது குண்டலினி தாய் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் இறைவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்றோம். அதுதான் கூட்டு பேருணர்வாகும். இதை சந்தேகத்துடன் கண்டால் நம்மால் அதை உணர முடியாது. ஆழமான நம்பிக்கை உணர்வுடன் நாம் அதை கவனித்தால் இதை நம்மால் உணர முடியும். இவர் சூட்சும நிலையில் பிரபஞ்சத்தின் கூட்டு உணர்வுடன் நாம் தொடர்பு கொள்கிறோம். பிரபஞ்ச சக்தியாக நாம் மாறும் பொழுது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கும் தனிப்பட்ட சக்தியாக நாம் உணர்கிறோம். இந்த சக்தியின் மூலமாக மற்றவரது ஆன்மீக பலத்தையும் அவரிடம் உள்ள தனித்தன்மையையும் நுண்ணதிர்வுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்குள்ளும் நமது சந்தேகங்களுக்கு இந்த குளிர்ந்த அதிர்வுகள் மூலமாக விடை கிடைக்கும். தியானத்தில் அமர்ந்து இந்த நுண்ணதிர்வுகளை வேண்டி நாம் கேட்கும் பொழுது நுட்பமான சூட்சமமான நிலையில் இறை சக்தியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கான சந்தேகங்கள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. குண்டலினி தாயின் மூலமாக நாம் மேலெழுவதும் கீழெழுவதும் நமது தூய விருப்பத்தின்படிதான் நடைபெறும். நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து சத்தியத்தின் வழியையும் காட்டுகிறார். நமது நுண்ணதிர்வுகள் மூலமாகவே நாம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவை அனைத்தும் அன்னையின் கருணையால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நமது ஆன்மா பிரகாசம் அடைந்து நமது நுண்ணதிர்வுகளை அறிந்து கொள்ளவும் பிறரது குண்டலினியை விழிப்படையவும் செய்ய முடியும். பிறரை குணப்படுத்தவும் முடியும். இவற்றை நாம் சந்தேகிக்கும் பொழுதோ அல்லது கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்தாலோ நமது சகஸ்ராரா நிலை நிறுத்தாமல் தடைபட்டு போகும். நமது தெய்வீக உணர்வினால் அன்னையின் அன்பை நாம் உணரும் பொழுது
நமக்குள் அந்த அமைதி, ஆனந்தம் நிலை பெறும். இவற்றை வரையறுக்க முடியாது. இதுவே நாம் எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனோடு இணைந்த நிலையில் நமது கற்பனையாலும் அறிந்து கொள்ள இயலாத ஒரு நிலையாய் நமக்கு கிடைக்கும். இதில் தடைகள் ஏதேனும் இருக்கும் பொழுது நாம் முழுமையான இதயத்துடன் அன்னையிடம், இறைவனிடம் மன்னிப்பு கோரும் பொழுது அத்தடைகள் அகற்றப்படுகிறது. சூட்சமமான நிலையிலிருந்து நுட்பமான அந்த நிலையை நாம் உணர முடியும். நமது 1000 இதழ்களும் அன்னையின் அருளால் குளிரூட்ட பெறுகிறது. மெதுவாக நமது வலது கையை எடுத்து நமது தலைக்கு மேலே ஒரு 3 அங்குலத்தில் வைத்து பார்த்தோமானால் முழுமையான அந்த குளிர்ந்த நுண் அதிர்வை நம்மால் உணர முடிகிறது. எவ்விதமான எண்ண ஓட்டங்களும் இல்லை. இந்த அமைதியான காலை பொழுதில் எண்ணங்களில்லாத அந்த தியான நிலையை நமக்குள் நாம் நிலைநிறுத்த தூய விருப்பத்துடன் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, எங்களுக்கு தாங்கள் அளித்துள்ள இந்த அமைதி நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்கவும், சக்கரங்களின் தூய்மை எப்பொழுதும் நிறைந்திருக்கவும், இந்த தூய்மையான இருப்பை நாங்கள் தங்கள் அருளால் எப்பொழுதும் அனுபவித்த நிலையில் இருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் இந்த தூய்மையான விருப்பத்தை நிறைவேற்றுபவரான தாங்கள் எங்களுக்கான தியானத்தின் சக்தியையும் அளிப்பவராவீர். நாங்கள் நிர்விகல்பா நிலையை அடைவதற்கும் அருள் புரிபவர் தாங்களாவீர். எங்களுக்கு இந்த அமைதி நிலையை நாங்கள் முழுமையாக உணர அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. சில நிமிடம் நாம் இந்த அமைதி நிலையை உணரலாம். இந்த அமைதியான நிலையில் நமக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வை மெதுவாக நாம் நமக்குள்ளேயே கொண்டு வரும் பொழுது நமது சக்கரங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவை அகற்றப்படும். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம்
श्री निर्विचारा समाधि विश्वव्यापिनी साक्षात्। ॐ त्वमेव साक्षात् श्री निर्विचारा समाधि विश्वव्यापिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் இதே நிலையில் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்திலேயே தொடர்ந்து இருப்போம். All these years, I have been waiting for this day. We have now on the 21st Sastral. So, it's a very important turning point. As you know that every 21st day we change our calendars as far as the horoscope is concerned. And so now is a new change has to come. And you can see the announcement. A new understanding and awareness of a very new dimension. We have been so far dealing with collective consciousness. We are collectively conscious. We have the idea that we are collectively conscious. Also we know we are part and parcel of the whole. And that we all are Sajuvis. We know about our chakras and our nadis very clearly. But perhaps we do not know about our powers. How many powers have developed in those 21 years within yourself? Last 2 months, Italy was burning with fire. It was so very hot. And I read reports that they are worried about the drought. They want rain to come in, and now they think the time has passed away.
But how it works, you see, because the all-pervading power knows everything. And the whole nature works for your benefit, for your programs. At the right time, things happen as you have seen before. They are completely coordinated with our programs. All the time they are helping you. Whatever they have in them serves as powers. They are using them at the right time. Now be confident that you have powers. And this is the new change that is going to come within your own understanding. So far only you know that you could feel the vibrations, that you could cure people, you could help to cure, I mean still not so confident, that you could feel the Param Chaitanya. But you did not know what dynamic forces are working in you now. And this is the new change that is going to come. With this new change, you have to assume a new character. And the new character is announcement. So far I have told you not to talk about Sahaja Yoga very openly, blatantly. But now the time has come. We waited long for these days. Now you have to all start talking about it, announcing about it, and telling about it to everyone. Otherwise, the world would say that we never knew about it. All other false gurus are so well known all over because their disciples are talking about them, all the places wherever they can, to all the big offices they go, to big people they go to all the important people. Just go and tell them what they have. So far we had kept Sahaja Yoga at a low ebb, because I wanted you first of all to develop into really very beautiful Sahaja Yogis, so that from your life, from your lifestyle, from your behavior, from your understanding, from your thoughts, people will realize that these people are very unique. A very different type of people. Now that assumption has to be there. You have to understand that all these powers are bubbling in you, and just out of formality, or maybe out of shyness, or maybe little cowardice, you are hiding them. The other day there was a Sahaja Yogi who came to my house and he saw some flowers which were fading away. I said, they are not fading, you can give them life. He said, how? I said, you cut the bottom of all of them and put your hand underneath. Take these children away. This is what book he has got. And he just put his hands under the base of the stem. I said, Mother, they are still drooping. I said, all right, now leave them in the water. His attention was here and there. Within 15 days, they all stood up. All right. Started growing. They became bigger flowers and lasted for 5 days more after that. Then he was convinced. You can do so many things to convince yourself that you have these powers. I have seen people who have certain problems. They have a headache, they have this, that, they come to me. Write big letters. Mother, I get my headache, I can't get rid of it. Now those days are gone.
where mother has to cure her headache, look after your wife, look after your children, is all finished now. Now you are responsible not only for yourself, but for your ashrams, for your cities, for your countries, and for the whole world. Now assume your powers. Like yesterday, he sang this, or he played the royal court. So now you are in the royal court. Take up your responsibilities. Everybody has to feel responsible and assume what you are. Know your powers, what you can do. Sit down. Now the days are gone when you had to sit down and count your blessings. Now you have to count your powers. How many powers I have, and what I can use, and how I can use. No use counting your miracles. You have had enough miracles to prove that you are Sahajogis and that you are helped by the Param Chaitanya. But now know how much of that Param Chaitanya you are going to use yourself, how you are going to maneuver it, and how you are going to work on it. This is the new era we are starting from today. And this is the day I was waiting for all of you to realize that you are not Sahajogis for only your selfish ends, nor for your families, nor for your communities, nor for your country, but for the whole world. Expand yourself. You must have that vision before you that I have put many a times before you people, that you have to emancipate the humanity. Now don't have diffidence. First of all, you should not think that we are very ordinary people. We are very ordinary. We haven't got something special about it. This work is not going to be done by special people because they are suffering from ego. It is going to be done by people who don't have that ego of great success or of great achievements or riches or anything. If they are rid of this, then only they can work it out. And that's why it is for you to understand what Christ has said, that a camel can pass through the hole of a needle, but not a rich man. Because the ego is too big, bigger than a camel, bigger than an elephant, any animal you could think of. That's why now, as we are entering into new awareness, let us not worry about our negative thinking. So first is the diffidence. How can I be? I am not alright. I was like this. I was doing like this. I had done like this. So many letters of confessions come to me, pages after pages, which I throw away or burn them off. There is no need to confess anymore. There's only one confession, that I am a Sahajogi, and now after 21st of Sahasrara, I am a Mahayogi. This is the confession you have to make. And no more of all these out-of-date things that people tell me about your family's life, all mundane, nonsensical things. We have given them up and we have come to Sahajoga for our ascent. We have achieved our ascent, and now for what? For what? Have achieved our ascent is to emancipate human beings, to help them out of the mire of ignorance, of darkness. The main target, I feel today, should not be so much political as fundamentalism. So we have to openly say to these fundamentalists that you are nonsensical, you don't know the truth, you don't know anything about truth, you don't know that you are the spirit, you don't know that there is a power that is working. You have to tell them very clearly, you are all stupid people running after something that is a mirage, and all of you will end up into hell as described by all the scriptures. We have to openly say these things, whichever way you like. You may write books, you may publish it, you may tell people about it, but now the new announcement has to come to say that
running after falsehood is not going to take you to God. And in that, they have used the power of hatred. So you have to say that we believe in the power of love and not in the power of hatred that you believe in. For us, everybody is capable of finding the truth and is capable of getting to the heaven of that paradise which is promised to us, the kingdom of God. So for us, everybody, whether they belong to this community, this race or that race, whatever it is, we believe not that, but we are sure that we all are quite capable and blessed by God that we should enter into His kingdom. If you take this kind of a positive attitude, your negativity will go away. Negative forces, as you know, you have been pulled down by this kind of a thing or that kind of a thing. Especially after Sahaja Yoga. Before Sahaja Yoga, we were not attached to any families or anything. After Sahaja Yoga, you just got attached to your families, like glued to them. Absolutely glued. I mean, I had to solve everybody's family problem. Now we have marriages, and even after marriages, I find still people don't understand what is a Sahaja Yoga marriage. And there are still some problems. Very few, but there are. So this nonsensical problem of my family, my wife, my children, my house, my property, my money, all this my should be finished first of all. You have to belong to the world. Any person who is a king does not belong to his kingdom is a failure, is useless. If he thinks about himself, about his own comfort, about his own fame, about his own achievements, then he is a failure. He has to think about the country on which he is ruling. In the same way, you have to also turn your mind away from all these petty things that you have been dealing with. I've been struggling with you, trying to help you for every small little nonsensical things. And many people said that, Mother, why should you worry? You are a saint. Why should you worry about these things? I said, unless and until these entanglements are taken away, they are not going to come on. But now you do feel that freedom, complete freedom. You are an individual, you are absolutely free. And the source of your joy is your spirit. You are not entangled with anyone. You are not anywhere attached to anyone. In that detachment, you are going to nourish everyone, inclusive of so-called your family, your people, your country, and ultimately the world. So, to get rid of negativity, first important thing is to learn detachment. Detachment comes through thoughtless awareness. When you look at anyone or start thinking about anyone, get to your state of thoughtless awareness. Immediately you will feel detached and you will know the solution of the whole problem. Now the greatest power you have is in your brain, that you are knowledgeable. Not knowledgeable the way you understand, that what is the chakra, what is the center, not that. But there is all knowledge within you. Just you have to get into thoughtless awareness and the whole library of knowledge can open to you. You know, so many of you have now been speaking on the stage, that stage here, and you have become great speakers. So many of you were possessed people who couldn't even stand before me have now become leaders and are doing good job. In every field you will find that you have advanced so much. So many people who never knew how to sing have started singing, did not know how to paint have started painting. But these are very, very mundane things which may give us little pleasures here and there. But the main thing is how many people we give realization to. Whether you are a woman, whether you are a man, whether you are a father, whether you are a mother, whether you are a child or a grown-up. Everybody has to see how many people we can give realization to, how much we can announce about Sahaja Yoga. That's the main thing. Sahaja Yoga is not by the way. And it happens, like when I went to Australia, I was surprised that Sahaja Yoga, which was such a prime thing for them, suddenly became by the way. So Sahaja Yoga is a commitment.
is a commitment and complete involvement. Otherwise, you are really useless for Saja Yoga, absolutely useless. It's better to have few people who are committed than to have thousands who are just useless. So let us see what you have decided for yourself and what you have decided for Saja Yoga. If you have decided to opt for Saja Yoga, then just know that this is the main thing which you have to do. The whole attention should be on that. As I told this morning, a very good poem written by Namadeva. And was included in the Guru Granth Sahib. That a boy is playing with his kite and the kite is flying in the air. He is talking to everyone, but his attention is on the kite. There's a lady who is doing all the household work. She is doing all the cleaning, but the child is on her back or on her waist. All her attention is on the child. Then there are ladies who are taking water home. There's a water pitcher on their heads, sometimes 2, sometimes 3. They are carrying, balancing it. They are talking to each other, laughing. The whole attention is on the balance. In the same way, your attention should be all the time on Saja Yoga. What's happening in Saja Yoga? Where are we? Where are we going? Where is mother? What part she is? What is she doing? That is, now if you put your attention to, your negativity will absolutely disappear, because attention which was involved into negative things will get absolutely detached and you start thinking about Saja Yoga. So now, as you are Mahayogis, we have to make it a Mahayoga. And unless and until that level is achieved by you, then we should think that we are still backdated, and I don't know, in the turning of the wheel, how many will be left there. So this is a very big turning point, and today is a very great day for us, because Sahasrara today has completed its 21 years. And like that, it has 21 aspects. 7 the chakras, 7 into 3 of your nadis. So it's 21 aspects you have been able to achieve, and the 21 powers. You just experiment and see for yourself. Don't doubt yourself. Just experiment. First you used to even doubt if there is cool breeze or not. You used to think it's an air conditioner working in London. Even London, they used to think there must be an air conditioner in their head. Now those days are gone. Now don't doubt yourself and just go full ahead with all the maryadas of Saja Yoga. So the maryada has to be there. Except that the moral maryadas and also of behavioral maryadas. There are not many maryadas in Saja Yoga. You can do what you like, you can live the way you like, you can eat the way you want to eat. But the main maryada is that you have to be very moral people, honest moral people, and also you have to be, in a way, in appearance, in behavior, such a person that you do not become obnoxious, or people don't think you are queer, strange people. To overcome that, we have to dress up in a way that is rather more appealing to the general public, and people see us as normal human beings and as not abnormal human beings. There's not much to be done outside. It is the inside where we'll have to prepare ourselves fully, to accept ourselves, to tell ourselves every day that we are now Mahayogis and we have to work it out that way. Today we have here people from all over the world, and you go and tell this message to all the rest of the people whom I have not met, that Mother has already announced through the Vishnu Maya also that you all have become now Mahayogis, and try to express that, manifest that with full confidence in yourself, and with this power of love, I'm sure you'll all be known. May God bless you.
There has been nothing written about Sahasrara before. In none of the scriptures Sahasrara is described. Nobody knew anything about Sahasrara. They just left it as the seventh chakra finished. They could only go up to Agya, and nothing has been written about Sahasrara so far. And there is no mantras written about Sahasrara. So we have to now write Sahasrara mantra. It is very surprising that even the photographs of Sahasraras have appeared now for you to see, that your Sahasraras are opening. And that is something never happened before in the whole spiritual history. And nobody could write about it because they never saw this Sahasrara. Now for you it is important to see that you have something so unique with you. But only thing what you need is a courage and a complete commitment to go forward with this propagation of Sahaja, announcement of Sahaja. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர அமைதியான ஆனந்தமான ஆழமான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயி, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.